வெல்கம் டு ஃபேக் நியூஸ் தமிழ் சேனல். பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், இங்கே சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். இன்றைய அரசியல்வாதத்தில் மீண்டும் நம்மோடு இணைகிறார் நண்பர் திரு பிச்சைக்கனி. வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிற தலைப்பு, வட இந்தியர்கள் தமிழகத்திற்குள் நுழைவது அவசியமா ஆபத்தா? உங்கள் பார்வை என்ன? அதாவது என்னை பொறுத்தளவில் வட இந்தியர்கள் ஆபத்தாக இருக்காங்களா இல்லை அவசியமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு தேவை இருக்குது, அதனால தான் அவங்க இங்கே வர்றாங்க. ஓகேங்களா? இங்கே வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. ஸோ அந்த பற்றாக்குறைக்கு ஃபில்லப் பண்ண இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, இங்கே வேலைக்கு ஆள் தேவை. ஓகேங்களா? அப்போ இங்கே ஏகப்பட்ட இடத்துல வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஆட்கள் இங்கே பற்றாக்குறை இருக்கிறங்காட்டி அவங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு இங்கே வர்றாங்க. ஸோ அதனால் அவங்க வர்றது என்னை பொறுத்தளவு அவசியம்தான் நான் சொல்கிறேன். இப்போ தமிழகத்தில் ஏன் அந்த வேலை வாய்ப்பு பற்றாக்குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மக்கள் பணப்புழக்கம் அதிகமாகிருச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு 15,000 ரூபா சம்பளம் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியான சம்பளம் ஆயிடுச்சு. 15,000 ரூபா 2008 நான் சென்னை வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா தான் ஒரு ஓரளவுக்கு சராசரியாக சம்பாதிச்சவங்களோட சம்பளம் அன்னைக்கு. இன்றைக்கி சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில் 25,000 ரொம்ப கம்மியான சம்பளம். அதுவே பத்தாது. கிட்டத்தட்ட 2008க்குன்னா 17 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25,000ன்றது ரொம்ப ரொம்ப யாருக்கும் பத்தலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வேலைகளை படித்தவன் தான் செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இது படித்தவன் செய்யணும், இது படிக்காதவன் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளே ஒரு உளவியலாக செட் பண்ணிட்டாங்க. விவசாயம்லாம் யார் பார்க்கணும்? படிக்காதவன் பார்க்கணும், படித்தவன் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படின்னா தான் படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாங்க. அதே மாதிரி கட்டட வேலையாக இருக்கட்டும், ஹோட்டல் வேலையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான வேலைகளுக்கு படித்தவன் செய்யக்கூடாது, படிக்காதவன் தான் செய்யணும் அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி டியூன் பண்ணி தான் நம்ம படிக்கவே ஆரம்பித்தோம். படித்தா இந்த நிலைமை நம்மளுக்கு இல்லை, படிக்காதவங்க தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்பா ஒரு விவசாயம் இருந்திருப்பார், இப்போ ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பார், ஒரு டிரைவராக இருந்திருப்பார். ஸோ இவரெல்லாம் அவங்களே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் படிக்கல, அதனால தான் நான் அந்த வேலைக்கு போகிறேன், நீ படிச்சேன்னா நீ கலெக்டர் ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு எல்லாரையும் சொல்லி படிக்க வச்சாங்க. பட் என்னென்னா, படித்த எல்லாருக்குமே டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ லாயராகவோ எல்லாருமே ஆக முடியாது. ஏன்னா அவ்வளோ வேக்கன்சி இங்கே கிடையாது. பட் என்ன, மக்கள் தொகை அவ்வளோ இருக்கும் நம்ம. ஓகேங்களா? அப்போ என்னென்னா, படிப்புங்கிறது நம்மளோட நாலேஜ், எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சரி படித்தா நம்ம வேலைக்கு போகலாங்கிற ஒரு இதோடு படிக்கிறோம். ஸோ படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னா அதுக்கு தகுந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். சில பேர் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இந்த வேலை செட் ஆகலைன்றோம். இது ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருத்தர் கீழே வேலை செய்கிறதே ஒரு அடிமைத்தனங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு மேனேஜர் நம்மளுக்கு ஒரு வேலை சொன்னார் அப்படின்னா, அவன் சொல்லி நான் செய்யணுமா? அவன் யார் என்ன சொல்கிறதுக்கு? இந்த உளவியலாகவே தமிழக மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம ஜென்ரேஷனில் அப்படி கிடையாது. ஸோ வருங்கால ஜென்ரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன், அது முதலாளியாக இருந்துட்டு போகிறான், இல்லை மேனேஜர் இருந்துட்டு போகிறான், அவன் சொல்லி நான் செய்யணுமா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஒரு ரேபிடோ ஓட்டுறாங்க, ஒரு போர்ட்டர் ஓட்டுறாங்க. அதாவது இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விக்கியோ போர்ட்டரோ இதோ பார்த்தீங்கன்னா, நினச்சா வேலைக்கு போவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை, எவனா எதுன்னு சொன்னால் கூட நான் ஆட்டுக்கு நின்றுக்குவேன், எனக்கு என்ன வந்துச்சு, நான் நினச்சா வேலைக்கு போவேன், நினச்சா வீட்டில் இருப்பேன். இந்த மாதிரியான மென்டாலிட்டியும் சில பேருக்கு வந்துடுச்சு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்தியர்கள் ரொம்ப கம்மியான காசு வாங்குறாங்க, சம்பளங்கிறது அவ்வளோ கம்மியாக தான் கொடுக்குறோம், அதனால தான் அவங்கள்ட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட நம்ம வாங்குகிற சம்பளம் தான் ஆல்மோஸ்ட் வாங்குறாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க ரொம்பலாம் அடிமாட்டு ரேட்டுக்கெல்லாம் அவங்க சம்பளம் வாங்குறதில்ல. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்க ரொம்ப கம்மியானா, நான் 5,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவனும் 15,000லேருந்து 20,000 வரைக்கும் சம்பாதிச்சிட்டு இருக்கான். கரெக்டாக இல்லையா? ஸோ நம்மளோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் 30,000 ரூபா 40,000 செல்ஃபோன் இருக்கணும், கண்டிப்பாக இஎம்ஐயில் ஒரு பைக் வேணும், வீட்டில் 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு டிவி இருக்கணும், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு டிவி இருக்கணும். நம்ம பிள்ளைகள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும், ட்ரீட்மெண்ட் பார்த்தா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கணும். யாருமே கவர்மெண்ட்டோட முன்னெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்போம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம், ரேஷன் அரிசியில் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி யாராவது ரேஷன் அரிசியில் சாப்பிட்றோமா? 60 ரூபா அரிசியாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஊருப்பட்ட இஎம்ஐ, ஊருப்பட்ட கடன் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எனக்கு 40,000 30,000 சம்பளம் பத்தலை அப்படின்றோம். 1 கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு சம்பளம் பத்தாது.
காரணம் என்னென்னா அவ்வளோ தேவைகளை ஒன்றும் இல்லை. என் கூட வேலை பார்க்குற பையன் ஒருத்தன் எனக்கு வந்து மாதம் மாதம் வாடகை கொடுத்துறதுலேருந்து எல்லாத்துலேயும் புலம்பிக்கிட்டே இருக்கான். அது இது செலவாச்சுன்னு. ஆனால் வாங்குகிற ஷூ எவ்வளோ வாங்குறான் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். ஒரு ஷூ எவ்வளோக்கு வாங்குவீங்க? ஒரு 1000, 1500, 1700. அதுவும் உங்களை வச்சு வச்சு அவன் 5000 ரூபாய்க்கு வாங்குறான். ஆனால் என்ன சொல்கிறான்? சம்பளம் பத்தலை. உங்களுக்கு புரியுதுங்களா? 5000 ரூபாய்க்கு என்னடா காலைல தானே போட போகிறேன்னா அதில் ஒரு ஃபிசிக்ஸ் இருக்குது. எவ்வளோ நேரம் பெருமை கிடையாது. எவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் அதுக்கு வலி தாங்க, நம்ம வலியை தாங்க. 25,000 30,000 ஷூ கூட அதை பண்ணும். ஓகேங்களா? அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தாலும் 1 லட்ச ரூபாய்க்கு ஷூ வாங்கி போட்டீங்கன்னா கூட அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். இல்லாமல் இல்லை. பட் அந்த வாங்குற நிலைமையில் நம்ம இருக்கோமா? இருக்கும். நம்ம ஆன்லைனில் தேடி பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். பணக்காரன்லாம் வாங்கி வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. காசு இருக்கிறவன் அதை பண்ணுவான். ஆனால் நம்மக்கிட்ட அது முடியுமா? நம்ம சம்பளத்தில் இது சாத்தியமா? அது யோசனை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு பார்க்கணும். இதெல்லாம் விட்டு எனக்கு சம்பளம் பத்தலை, வடக்காங்க வந்துட்டாங்க, என் வேலையை கெடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்ல வர ஒரு. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா முதல்ல சொன்னீங்க இந்த மாதிரி விவசாயம், கட்டட தொழில், அடுத்து என்ன சொன்னீங்க, ஹோட்டல், இந்த வேலைகள்லாம் வந்து படிக்காம தான் பார்க்கணும். ஆனால் கடந்த ஒரு 10 வருடத்தில் வந்து இந்த 3 துறைக்குமே வந்து கல்விகள் வந்துடுச்சு. ஆக்சுவலி இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர்லாம் படிக்கிறாங்க. இப்போ அது சம்மந்தப்பட்ட படிப்பு வந்துடுச்சு, வேலை வாய்ப்பு வந்துடுச்சு. அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் சொன்னீங்க தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஆசைப்படுறாங்க இல்லையா? ஆடம்பர செலவுகள் அதிகம் பண்ணுறதால அவங்களால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், சிறிய சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு போக முடியல. ஆமாம். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கொண்டாடினாங்களா இல்லையா உங்கள் அப்பா அம்மா? இல்லை, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கொண்டாடல கிடையாது. எனக்கும் கொண்டாடலை. இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேமராமேன் தம்பிக்கும் பண்ணலை. ஆமாம், யாருக்கும் பண்ணல. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்? இல்லை அது எல்லா ஊர்லேயுமே பண்ணுறாங்க இல்லைங்க. அதுதான் ஏன் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டிலையும் பண்ணுறான், மும்பையிலையும் பண்ணுறான்ல. எங்கே பண்ணினாலுமே இந்த பழக்க வழக்கம் எங்கே ஆரம்பிச்சது? பணப்பழக்கம் ஜாஸ்தியா வந்தது. பணக்காரனோட பழகுற நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் கிடைச்சது. அவன் பணக்காரன் காசு வச்சிருக்கவன் பண்றான், அவன் நம்மளை இன்வைட் பண்றான், நம்ம போறோம், பிரியாணி சாப்பிட்றோம், அதோட வந்துடணும். நம்ம பிள்ளைக்கு மண்டபத்தை பிடிச்சி 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணி பண்ணணும். அந்த கடனை எவன் கட்டுறது? இது வந்து எவனும் யோசிக்கிறது கிடையாது. அதான் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கிடையாது. நம்ம காசு எப்படி சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒருத்தன் செய்யறான்னா நானும் அதை செய்வேன். ஒருத்தன் 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கிட்டானா நானும் 1 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குவேன். ஒருத்தன் ஐபோன் வச்சிருக்கானா நானும் ஐபோன் வாங்குவேன். அந்த ஐபோனை வச்சு நீ என்ன பண்ண போறங்கிற கேள்வி யாருக்கும் வர்றதில்லை. இல்ல அதே ஐபோன் அந்த வட இந்தியாவிலும் வச்சிருக்காங்கல்ல? கிடையாது. வச்சிருந்தாங்கன்னா அவங்க சம்பளத்துக்கு தான் வச்சிருப்பாங்க. இப்ப வந்து அப்படி வச்சிருக்கேன். ஏன் கம்மியான சம்பளத்துக்கு வர்றான்? சம்பளத்துக்கு நீங்க வரலன்னு சொன்னீங்களா? அதுக்கு முன்னாடிதான் கம்மியா, அதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வேலை பற்றாக்குறை இல்ல, தமிழ்நாட்டுல கம்மியான சம்பளத்துக்கு தான் வராங்க வட இந்தியர்கள். நீங்க சொன்னது அதுதானே. நீங்க சொல்ற காரணம் என்ன? வட இந்தியர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க? அவங்க வர்றதால யாருக்கு வேலை வாய்ப்பு? இப்போ மக்கள்கிட்ட இருந்து நம்ம சில கேள்விகளை வாங்கி பதில் எடுத்திருக்கோம். பதில் இப்போ சொல்ல போறோம். அவங்க சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இப்போ வட இந்தியர்களை பத்தி. அவங்க வர்றதால பொதுவா என்ன பாதிப்புன்னா, முதல் விஷயம் தமிழக மக்களுக்கான வேலை வாய்ப்பு குறையுது. இன்னொரு விஷயம் வந்து நிறைய திருட்டு சம்பவங்கள் நடக்குது. பெட்ஷீட் விற்கிறதா வந்து இந்த கொள்ளையடிக்கிறது. இப்போ தீரன் அதிகாரம் அந்த படம்லாம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் ஏரியாவில் நடந்திருக்கு. இந்த பொன்னேரி ஏரியாலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ ட்ரெயின் இந்த பரிதாபங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். அது வந்து காமெடியாக இருந்தாலுமே அது மாதிரி நடக்குது. அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏறுவான் இறங்குவான், அங்கங்கே பான் புறாக்கு துப்பான். அந்த மாதிரி வந்து தமிழகம் மட்டும் இல்லை, அவங்க வரக்கூடிய இடங்கள் எல்லாமே அசுத்தம் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு நீட்டு கிடையாது, க்ளீன் கிடையாது, கொலை சமாதமாக நடக்குது. அதுதான் வந்து மக்கள் நம்மகிட்ட கேட்ட கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு குறை. அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க நீங்கள், விரிவாக சொல்லிட்டீங்க. விரிவாக சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி நான் திருத்தமாக சொல்கிறேன். வந்தவொடனே வேலை வாய்ப்பு குறையுதுன்றீங்க. இப்போ நம்மளால வேலை இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர்? அது சொல்றாங்களே, இளைஞர்கள் வேலை இல்லை, படிச்சுட்டு சரி படிச்சுட்டு வேலை செய்யறான், படிச்சுட்டு வேலை இல்லாம சம்பளம் கிடைக்கலன்றானே. 10,000 சம்பளம் போமான்றான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு. 10 இருங்க, அவன் 10,000 விடுங்க. இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க டேபிள் துடைக்கிறோம், ஒரு வடை. ஆமா துடைக்கிறான். கரெக்டா? எல்லா ஹோட்டலையும் அவங்க தான் இருக்கா? எல்லா ஹோட்டலும் இருக்கு. நான் சொல்ல வரேன் கேளுங்க. இப்ப நம்மளால கூப்பிடுங்க வேலை இல்லாதவன, அவனை மாதிரி எனக்கு போய் டேபிள் தொடப்போனா? அவர் படிச்சிருக்காரு இன்ஜினியரிங், அவர் எப்படி துடைப்பாரு? அப்ப துடைக்கலன்னா அந்த வேலை செய்யறது யாரு? வேலை செய்யறது யாருங்க? நீங்க வேணான்னு சொல்றீங்க. சரி அவனை ஊருக்கு அனுப்பிடலாம் நாளைக்கு. அந்த வேலையை யார் செய்வா? அந்த வேலையை நம்மளால தான் செய்யணும். செய்யுங்க. அப்ப
நீங்க செஞ்சுட்டு அவன் வேண்டாம் அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஆனா இந்த பாயிண்ட்ல பாக்கும்போது ஹோட்டல் அந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா யார் கம்மியான சம்பளத்துக்கு வராங்களோ அவங்களதான் வேலைக்கு எடுக்கிறான். நம்மளாலதான் நீங்க ஒரு ரீசனபிளா சம்பளம் கொடுத்தா நம்மளும் போவோம்ல. என்ன கேக்குறேன், ரீசனபிள் சம்பளம் வச்சுக்கோங்க, கொடுத்தா நம்மளும் தான் போவான். இருங்க, ரீசனபிள் சம்பளம் வச்சுக்கோங்க. ஒருத்திக்கும் அவன் சம்பளம் எவ்வளோன்னு கேளுங்க. நம்மளால ஒருத்தன் அதே சம்பளத்துல இருக்கணும் கூப்பிடுங்க. ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை தூக்கிட்டு இந்த இடத்த நீ வேலைக்கு போறான்னா பாப்பாங்க. அதே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து இந்திய வடநாட்டாலே இல்ல தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம். திரும்ப சொல்ற வர்றது என்ன அப்படின்னா, அன்னைக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த வேலை தான் நான் செய்ய லாய்க்குன்னு நினைச்சான். நீ படிச்சுட்டு என்ன செய்யறான் அப்படின்னா நம்ம இதுக்கு லாய்க்கு இல்ல. அப்ப தமிழ்நாடு பூரா எல்லாம் படிச்சுட்டாங்கன்றீங்க. ஓரளவுக்கு படிச்சுட்டாங்க, நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். அதெல்லாம் வேலை செய்ய ஆள் வேணும் இல்ல, டேபிள் துடைக்க ஆள் இல்ல. ஆமா, டேபிள் இன்ஜினியரிங் படிச்சவன போய் துடைக்க விட்டா தொடப்பானாங்க. சரி, அது வேண்டாம். வேற நான் கேக்குறேன். இல்ல துடைக்க மாட்டான், நீங்க சொல்லுங்க. துடைக்க மாட்டான். யார் செய்வோம் அந்த வேலையை? அந்த வேலையை செய்ய யாரு இருக்கு? அந்த வேலை செய்யக்கூடிய ஆள் ஒரு ரீசன் ஆச்சு, இன்னொரு ரீசன் சொல்றீங்க கேளுங்க. அந்த வேலை செய்யக்கூடிய ஆளு இருக்கிறாங்க, சம்பளம் தர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்மளும் சொல்றது சரி, சம்பளம் தர மாட்டாங்க. நம்ம கருப்புசாமின்னு சொல்றாரு, சரவண பவன்ல நல்ல சம்பளம் கொடுத்தா இப்ப சம்பளம் கொடுக்கறது இல்லையா. ஒரு நாள் ஒரு மாசம் 15,000 கொடுத்தாங்களா, இப்ப 10,000 தராங்களாம். 10,000 சம்பளம் நம்மளால போக மாட்டான். வாடகை ஏறிடுச்சு எல்லாம். இன்னொரு இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, இப்போ வந்து வேலைக்கு நல்ல வீடு கட்ட இடம், சூப்பர் இடம், கரெக்ட். அதுக்கும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தனை கூப்பிடுறீங்க, ஆமா, ஒருத்தனை கூப்பிடுறீங்க, ஆமா, ஒருத்தனை கூப்பிடுறீங்க, ஆமா, வேலை செய்ய சொல்றீங்க. அவன் என்ன பண்றான், 2 நாள் வருவான், 2 நாள் சம்பளம் கொடுத்தோன்னா தண்ணியை போட்டு படுத்துருவான். நம்மளால எல்லாரும் அவன் என்ன பண்றான், எல்லா நாளும் வேலை செய்யறான். ஒண்ணு, நீங்க ஒரு வேலை சம்பளம் வாங்குறான், குறைஞ்ச சம்பளம் வாங்குறான். சரி, நம்மளுக்கு அவன்லாம் எனக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தான் நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். நீங்க நம்மளுக்கு வேலை கொடுப்பீங்களா? நான் என்ன கேட்குறேன், வட இந்தியன் வேண்டாம்னு நினைக்கிற ஆளுங்க, நீங்க வந்து ஒரு வேலை பண்றீங்க, ஏதோ ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, இல்ல வீடு கட்டுறீங்க, இல்ல ஏதோ டாடா ஏசி சொந்தமா வாடகைக்கு வாங்கி வச்சு ஓட்டுறீங்க. நான் வந்து தமிழ்நாட்டுல ஆளுங்களுக்கு மட்டும் தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன், வட இந்தியனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சத்தியமா சொல்லுங்க. அது இதாங்க, சம்பளம் கம்மியா வாங்குறாங்கல்ல, வாங்கினா அதாங்க, அவன் எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு போறாங்க. ஓசி எவ்வளவு வேலை பாக்குறாங்க, எனக்கு வேணாங்க, நம்ம ஆளு குலைக்கணுங்க, நீ வேண்டாம் நீங்க தானே சொல்லுங்க. அந்த மாதிரி ஆளுலாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறைச்சது என்னன்னா, சம்பளம் கம்மியா வாங்குறது மட்டும் இல்ல, நம்ம ஆளுங்க அந்த வேலை செய்யறதுக்கு ஆளு கம்மி. ஒண்ணு, ஒருவேளை நீங்க வந்து கோபப்பட்டாம படுங்க, நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற புத்தி என்ன தெரியுமா, 2 நாள் வரையும் ஒழுங்கா. உங்களுக்கு இன்னொரு சொல்லிட்டா, 2 நாளைக்கு முன்னாடி என் வண்டி வந்து 2 நாள்ல ஒரு வாரம் ஆச்சு, என் வண்டியோட டயர் வந்து மாத்துறேன். புதுசா டயர் மாத்த ஒரு சைக்கிள் கடைக்கு போவேன், சைக்கிள் கடையில் போய் என் வண்டியில வந்து மாத்துறேன். அங்க ஒரு பீகாரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த பீகாரி வந்து கரெக்டா வருவான், வேலை பார்ப்பான், எல்லாம் பண்ணுவான். அவன் ஏற்கனவே என் வண்டியை வந்து சர்வீஸ் வேற பண்ணியிருக்கான். நான் அந்த வாட்டி போய் விடுறேன். அந்த பீகாரி பையன் என்னன்னா ஊருக்கு போயிட்டான், அவன் ஊர்லயே கடை போட்டான். ஏன்னா இப்ப என்னன்னா தமிழ்நாட்டு பையன் ஒரு பையனை வச்சிருக்கேன் நான், அந்த கடைக்காரன். என்ன சரி ஓகேங்கண்ணா, எங்கங்கன்னா மேலே போய் சாப்பிட போயிருக்கான்ட்டு போனா 3 மணி நேரமா அந்த பையன் வரவே இல்லை. ஓனர் போய் எழுப்பிட்டு வர்றாரு, சாப்பிட்டு தூங்கிருப்பான் என்னங்க எல்லாம். சரி, ஓனர் போய் எழுப்பிட்டு வர்றாரு, அப்பயும் வரல. இந்த வரேன். கடைசியில நான் சரி பார்த்து வைங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போன பிறகு வீட்டுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வர்றாரு, உங்க வண்டியை இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு. உங்களுக்கு புரியுதுங்களா நம்மால் பண்ற வேலை? நீங்க சொல்றீங்க வேலை கொடுக்குறோன்னு, வேலை கொடுத்து என்ன வேலை பார்க்குறாங்க சின்சியரா? இல்லைன்னா வேலைக்கே வராத, லீவ் போட்டு ரெஸ்ட் எடு, எனக்கு உடம்பு முடியலங்க, அதுவும் செய்யறது இல்லை. வேலைக்கே வந்து சாப்பிட போன ரூம் பார்த்து கொடுத்துருக்காரு, மேலே போய் படுத்து தூங்குறேன். இது வந்து நான் வந்து கற்பனையில் நான் சொல்லலை, எனக்கு நடந்த இன்சிடென்ட். அதுக்கு முன்னாடி கேட்டேன், அந்த பீகாரின்னு கூட எனக்கு தெரியாது, அப்போ தான் அவர் சொன்னார். அங்கே இன்னொரு பையன் தானே, அவன் எங்கன்னா அந்த பையன் பீகாரி பையனா, அவன் ஊருக்கு போயிட்டான், இந்த மாதிரி அவன் தனியாக கடை போட்டான், வர்ற ஆளுக்குள்ள அவனை தான் கேட்குறான், கரெக்டாக வேலை பார்க்குறான், நல்லா வேலை பார்க்குறான். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மளால் என்ன பண்ணுறான், நம்மளால் நல்லா வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லலை. நம்மளுக்கு என்ன ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா, என் ஊர் நான் இஷ்டப்பட்டா வேலை பார்ப்பேன், இல்லைனா வீட்டுக்கு கிளம்புவேன். அப்போ இங்கே என்ன போகுது, வேலை கெட்டு போகுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரீசன் வச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பின்மை முடிஞ்சு போச்சா, இன்னும் பாதுகாப்பின்மை சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ பாலியல் குற்றச்சாட்டு, இந்த மாதிரி சில சம்பவங்கள் சொல்கிறேன், திருட்டு பாலியல் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வட இந்தியன் மட்டும்தான் செய்வானா, நம்மளால் செய்யவே மாட்டோம்னா? அதிகமாக இருக்குல்ல, கூடி இருக்குல்ல, நம்மால் செய்யறானா செய்யலாம், எல்லாரும் செய்யறாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களா, நம்மால செய்யறான். ஹோட்டல்ல போய் தண்ணியை போட்டு ஓசிஎஸ் பிரியாணி கொடுன்னு அடிக்கிறானா அடிக்கல ஹோட்டல்? ஆமா, திமுக உடன்பிறப்புகள் அடிச்சாங்க. நீங்க கட்சியெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேங்க, எல்லாரும் பண்றான். நீங்க வந்து ஹோட்டல்ல பிரியாணி குடிக்கலன்னா போய் அடிப்பான், தண்ணியை போட்டு
கொலை பண்றாங்க, இங்கேயும் ஒரு சின்ன பிள்ளை ரேப் பண்றாங்க, நம்ம ஆளுங்க கஞ்சா கடத்துறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? கஞ்சா, சவுக்கு சங்கரா, எல்லா சேட்டையும் நம்மளும் பண்றான், வட இந்தியனும் பண்ணுவான். அவன் பண்ணாத அப்பளு கட்டுறவன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் கேடி பையன் இருப்பாங்க, இங்கேயும் கேடி பையன் இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்றது யாரு? கவர்மெண்ட்டும் போலீஸ் தான். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, நம்ம ஊர்ல இருக்க ஒருத்தன், நீங்க இருக்கீங்க, ஒரு சாக்லேட் இருங்க, ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, சாக்லேட் பேப்பர் டஸ்ட்பின்ல போடுவீங்களா? தூக்கி அப்படி டஸ்ட்பின்ல தாங்க போடணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் நம்ம? நான் டஸ்ட்பின்ல தான் போட்டுட்டு இருந்தேன், இப்போ எங்க இல்ல, அதனால தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிறேன். எங்க தூக்கி போடுறீங்க? பாக்கெட்ல வச்சுக்கிறேன். இதே நம்ம ஆளு சிங்கப்பூர் வேலைக்கு போறேன், அங்க டஸ்ட்பின்ல தான் போடுவேன். அவன் என்ன பண்ணுவான்? நான் யாரு நீங்கன்னு கிடையாது, யாருனாலும் குப்பையை தூக்கி போடுவானா? அங்க டஸ்ட்பின்ல தான் போடுவோம். ஃபைன் போடுவான்ல. என்னன்னா அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமா, அதை இங்க இந்த எல்லா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவான். நீ வந்து எந்த ஊரா இருந்துட்டு போ, எச்சே துப்புனா அடிச்சு விரட்டி விட்டுருவான். நான் ஜெயில போடுவேன். நீ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இல்லாம அவன் வந்தாதான் இங்க கற்பழிப்பு நடக்குது, அவன் வந்தாதான் எச்சே துப்புறான். நீங்க கரெக்டா இருங்க. ஊர்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு, ஊர்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. கொலை நடந்தாலோ கற்பழிப்பு நடந்தாலோ ஈஸியா ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லணும், கற்பழிப்பு சொல்லக்கூடாது. ஏதோ ஒண்ணு எது நடந்தாலும் இங்க சிசிடிவி கேமரா ஊர் முழுக்க இருக்கு. அதை வச்சு அக்யூஸ்ட ஈஸியா கேட்ச் பண்ண முடியும். பிடிச்ச பிறகு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க, அந்த தண்டனைக்கு பொதுமக்கள் எப்படி பயப்படுறான் அப்படின்ற பொறுத்து தான் இங்க வேலை. பொதுமக்களுக்குள்ள வந்து வட இந்தியர்களும் வராங்க எல்லாருமே. மனுஷனா இல்ல மாடாங்க? நான் என்ன சொல்றேன்னா, இல்ல முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பெட்ஷீட் விற்கிற மாதிரி வந்து வீட்டுல திருடுனது தமிழர்களா இல்ல வட இந்தியர்களா? இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. வட இந்தியர்களா தமிழர்களா? வட இந்தியர்களா தமிழர்களா? நான் கேக்குறது இருங்க, திருடுறது வட இந்தியா மட்டும் திருடுவானா? பெட்ஷீட் விற்க வந்து பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில நோட்டம் போட்டு கொள்ளையடிச்சு கொலை பண்ணது வட இந்தியர்களா தமிழர்களா? ரஜினி வீட்டுல திருடு போச்சு. ராஜஸ்தான்ல ரஜினி வீட்டுல திருடு போச்சு. திருடுனது தமிழச்சியா? ஜெயலலிதாவோட கொடநாட்டு பங்களாலே திருடு போயிருக்கு. என்னங்க நீங்க கேக்குற கேள்வியை கேளுங்க. ரஜினி வீட்டுல அது எனக்கு தெரியும், லேடி வேலை பார்த்தாங்க. தெரியாது, நியூஸ பாருங்க, இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ரஜினி வீட்டுல ஒரு பொம்பளை வேலை பார்த்தாங்க, பார்வதியோ சரஸ்வதியோ சம் நேம், அவங்க பேரு பார்வதி என்ன கேளுங்க. அது திருடிட்டு போய் நகையை திருடினது, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜெயில போட்டாங்க, எல்லாம் ஓகே. அது வட இந்திய பெண்ணா இல்ல தமிழ்நாட்டு? பார்வதி சரஸ்வதினா வட இந்தியர்களா இருக்கலாம், அங்கேயும் நம்ம பேர் வைக்கிறாங்க. நீங்க அதை கண்டுபிடிங்க, எனக்கு தெரியாது. போட்டோ பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், நீங்க யூடியூப்ல பாருங்க. இங்க வந்து திருட அப்படின்னாலே திருட அக்யூஸ்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் சொன்ன பாயிண்ட் படி பார்த்தா கூட ஜெயலலிதா கொடநாட்டு பங்களால அந்த வட இந்திய கூர்காவை அடிச்சு கொண்ட தமிழர்கள் தான். அது புரியுது. நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சரிங்க, வட இந்தியனாவே இருந்துட்டு போறாங்க, வட இந்தியன் தான் திருடுறாங்க. வட இந்தியன் இல்ல, பெட்ஷீட் விற்கிற மாதிரி வந்து நோட்டம் பிடிச்சி பண்ணது வட இந்தியர்கள். அவங்க ஒரு அஜெண்டாவோட வர கும்பலா இருக்கிறாங்க. அதை வந்து கட்டுப்படுத்துறது யாருங்க? வரக்கூடாம கட்டுப்படுத்த வேண்டிய அரசாங்கம் தான். வரக்கூடாம கட்டுப்படுத்தக்கூடாது. தப்பு பண்ணவனா தூக்கி போட்டு மிதிக்கிறது யாரு? அரசாங்கம், காவல்துறை. அரசாங்கம் பண்ணணும். இப்ப இன்னொன்னு, காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதல்ல மலேசியால தமிழர்கள் வந்து ஏதோ குற்றம் பண்றாங்க. மலேசியா இப்ப இருங்க, அப்ப என்னன்னா மலேசியா ரொம்ப சுத்தமா தான் இருக்கு அந்த ஊரு. சொல்ல வரத கேளுங்க. மலேசியால நான் சொல்ல வரேன்னா, மலேசியால ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அதுல ஒரு தமிழை ஈடுபட்டான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்ப மலேசியாவில் வந்து தமிழர்கள் ஃபுல்லா அக்யூஸ்ட் நம்ம சொல்லிடலாமா? இல்ல எப்படி சொல்லமா? அப்புறம் நீங்க அதே மாதிரி தான் சொல்றீங்க. வட இந்தியால சம்பவங்கள் நடக்குது வட இந்தியர்களால பாலியல். அதை கட்டுப்படுத்துறது யாரு? அதை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? அரசாங்கம் தாங்க பண்ணணும். அரசாங்கம் தான் பண்ணணும், அதைத்தான் செய்யணும். அவனையே வரவிடக்கூடாதுன்னா இங்க வேலைக்கு யார் இருக்கா? நம்ம ஆளுங்களும் வேலை வாய்ப்பு கொடுங்க. நீங்க போய் டேபிள் துடைப்பீங்களாங்க? அதுக்கு சம்பளம் கொடுங்க. நீங்க டேபிள் துடைக்க ரெடியா? நான் துடைக்க ரெடி தான். ரெடியா? நீங்க துடைக்க முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? எனக்கு வேலை எதுக்குங்க பேசுறீங்க? அதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்து நான் டேபிள் துடைக்க மாட்டேன், நான் கட்டட வேலைக்கு போக மாட்டேன். கட்டட வேலைக்கு போறாங்க. நீங்க 10 ரூபாய் 20 ரூபாய் வேலை பாக்குறானா? வேணான்னு சொல்றீங்க. சரி, நீங்க எதிர்பார்க்குற சம்பளம் வாங்கி கொடுக்குறேன், நீங்க போறீங்களாங்க? இல்லைங்க, நான் என்னால போக முடியும். அந்த வேலையில இருக்க இந்த கதை சொல்லக்கூடாது. அந்த வேலை இருக்கிற பெரியப்பா போவாரு, அவரு போவாரு, அவர் சொல்றாரு அவன் 500 ரூபாய்க்கு பண்றானா ஒரு நாளைக்கு. உங்க பெரியப்பா ரெகுலரா யாரா இருந்தாலும் ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை ரெகுலரா ஒருத்தன் வர்றான், நீட்டா பண்றான்னா அங்க அவனுக்கு டிமாண்ட் இருக்குங்க. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா என்ன சொல்றீங்க? அவன் வந்து நீட்டா வடகிந்து நீட்டா வேலை பாக்குறான், லீவ் நீட்டா இல்ல, அவன் பொறுப்பா இருக்கான். விஷயம் கேளுங்க, ஒரு விஷயம் பொறுப்பா இல்ல.
அப்படி அதுதான் நீங்களா ஒரு கட்டம் கட்டக்கூடாது. யாரு வேலை ஒழுங்கா பாக்குறானோ அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான். அதுதான் சொல்றேன். நீங்க வட இந்தியன் செஞ்சாலும் சரி, அவன் இன்னைக்கு பண்றான் கரெக்டு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவனும் மக்கர் பண்ணுவான். அது நடக்கதான் போகுது. இன்னைக்கு அவன் பண்றான். நீங்க வட இந்திய ரயில்ல போயிருக்கீங்களா? நீங்க வட இந்தியர்கள் நீங்க ரயிலு இருங்க அந்த ரயிலு பண்ற அணியா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரயில்வே ஸ்டேஷனு இல்லைங்க, டிக்கெட்டே வாங்காம ரிசர்வ் பண்ண கோச்சில் ஏறி உட்காந்துட்டு மிரட்டி இருக்காங்க. அது வட இந்தியாவோட கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும். எந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அந்த கவர்மெண்ட் தான் அதை கரெக்ட் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் எதுக்குங்க சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்கு? அங்க இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு எந்த கவர்மெண்டா இருந்துட்டு போகுதுங்க? வட இந்திய கவர்மெண்ட். இப்ப நம்ம ஊர் ரயில்ல ரூபா திருடி போச்சே, நம்ம ஊர் ரயில கூரை பிச்சுட்டு போனாங்க. அது வட இந்தியில நினைச்சா நம்ம ஊர்ல நினைச்சா சேலத்துல இருந்து வந்த ட்ரெயின்ல ரூபா காணாம போச்சுல, அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? யாரு கண்டுபிடிக்கணும்? அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். அரசாங்கம். ரயில்வே ஸ்டேஷன்ல கொலை நடந்துச்சு, அது யார் பொறுப்பு? நுங்கம்பாக்கத்துல கொலை நடந்தது யாரு? இல்ல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க. கூடுதலா நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களால கூடுதல் எல்லா மாநிலத்திலயும் குற்றம் நடக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம பூர்வீகம் சென்னை தான். நான் உங்க தாத்தா உங்க அப்பா எல்லாருமே சென்னையா இருக்கலாம், திருவள்ளூர் அப்படி இருக்கலாம். ஒரு சென்னையை தவிர்த்து சென்னை இன்னைக்கு திருவள்ளூர். ஆனா சென்னை திருவள்ளூர் தனி மாவட்டம், சென்னை தனி மாவட்டம். சரி, நீங்க எல்லாம் ஒன்னாயிரம் போச்சுன்றதுனால சென்னையோட இதாயிருச்சு. ஓகே. இப்ப திருவள்ளூர்ல இருந்து வெளியே சென்னைக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க ஒரு குற்றம் பண்றீங்க. திருவள்ளூர்காரன் வந்தாலே இங்க வந்து பிரச்சனைன்னு ஒருத்தன் சொன்னா ஏத்துக்குவீங்களா? அப்படி ஏத்துக்க முடியாதுங்க. இப்போ நம்ம ஆள் பண்றதுக்கும் இருக்குல்ல. இதுதான் நீங்க வந்து எப்படி ஒருத்தன் ஜாதிய ரீதியா இந்த ஜாதிக்காரன் புத்தியெல்லாம் எப்படின்னு நம்ம எப்படி ஃப்ரேம் பண்றோமோ அது மாதிரி அவனும் மனிதன் தான். அவனுக்கு 6 அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவனுக்கு என்ன கூடுதலா இல்லைன்னா படிப்பறிவு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? என்ன கேளுங்க. நிறைய அவனும் ஒரு மனிதன் தான். இல்ல அவனும் ஒரு மனிதன் தான். குற்ற சம்பவங்களை கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா வட இந்தியர்களால் நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமா இருக்கு. அது நீங்க வந்து எங்க புள்ளிவரத்தை காட்டுங்க. புள்ளிவரத்தை படி தான் சொல்றேன் நான். புள்ளிவரத்தை காட்டுங்க. நம்மாலும் குற்றம் பண்றான், அவனும் குற்றம் பண்ணுவான். மனிதனா பிறந்த எல்லாருமே குற்றம் பண்ணுவான். ஒன்றும் இல்லை, சவுதி அரேபியாவில் ஒரு குற்றம் செஞ்சா தலையை வெட்டுறாங்க. வச்சுக்கோங்க, தலையை வெட்டுறாங்க சவுதி அரேபியாவில். அப்போ சவுதி அரேபியாவில் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு ஒரு 10 பேரை வெட்டுறான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஓகேங்களா? அப்படி வெட்டுற தண்டனை கொடுத்தாலுமே வருஷம் முழுக்க எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணி அதை வெட்டு வாங்கிட்டு தானே இருக்கான். சரி, அது குறையுதான்னு கேட்குறேன். அப்போ மனிதன் வந்து ஜாதியாவோ மதமாவோ எந்த இனமாவோ இருந்தாலும் மனிதனாக பிறந்துட்டாலே ஏதோ ஒருத்தன் கோளாறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், எங்கேயோ ஒன்று. ஓகேங்களா? அவனுக்கு வந்து வட இந்தியன் தான் கோளாறு பண்ணுவான், நம்மளாலாம் யோக்கியன். அந்த ஜாதிக்காரன் தான் தப்பு பண்ணுவான், இந்த ஜாதிக்காரன்லாம் யோக்கியன். எல்லா இடத்துலயும் ஜாதி. நீங்க ஜாதிய இது ஒரு ஜாதி மனநிலை தாங்க. நீங்க சொல்றதே ஒரு ஜாதி மனநிலை தான். வட இந்தியால இருந்து வந்திருக்கான், அவன் வேற ஜாதி, நாங்க வேற ஜாதிங்கிற மாதிரி தான். அவனும் மனுஷன் தான், நீயும் மனுஷன் தான். நீ எப்படி சொல்ற ஜாதிக்கு மட்டும் சொல்றீல, அவனும் மனுஷன் தான், இவன் மனுஷன் தான். அவன் விட்டு பண்ண நீ கட்ட மாட்டியா, இவன் மட்டும் அப்படி சொல்லும் போது நீங்க அவன் என்ன பாக்குறான்? அவனுக்கு புத்தி வேற, இவன் புத்தி வேறன்னு சொல்றல. அதே மாதிரி வட இந்தியன் புத்தி வேற, எங்க புத்தி வேற. நாங்களாம் யோக்கியமா, அவன் மட்டும்தான் குற்றம் செய்வான், அவன் தப்பு, அவன் நல்லதே பண்ண மாட்டான். அப்படி வட இந்தியன் எடுத்துக்கிட்டேன்னா அம்பேத்கர் வட இந்தியன் தான், காந்தி வட இந்தியன் தான், விவேகானந்தர் வட இந்தியன் தான், நேரு வட இந்தியன் தான். வட இந்தியன் எடுத்து அவங்களும் வட இந்தியர்கள் தானே. அவங்கள எப்படி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது அரசியல் ரீதியா பார்க்கும்போது வட இந்தியர்கள் வருகை வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. திருப்பூர்ல எல்லாம் அதிகமா இருக்காங்க, இருக்கு வர்றாங்க. இல்ல அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அரசியல் ரீதியா பார்க்கும்போது இன்னொரு காரணமும் சொல்றாங்க. வட இந்தியர்களுக்கான தமிழகத்திற்கு வருகை, அவங்களோட வருகை அதிகமாகிட்டு இருக்கு, எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடியை கொடுத்து பிஜேபி ஓட்டு கம்மியாக வருது, அதனால அவங்களாச்சும் ஓட்டு போடலான்ற மாதிரி ஒரு திட்டம் நடக்கிறதாக ஒரு கருத்து. உங்களுக்கு ஓட்டுருமா வாங்கி வட இந்தியாவில் திமுகவையோ அதிமுக வளர்த்துருவோமா? நீ வட அந்த ஊர்ல எப்படிங்க திமுக அதிமுக வளர்க்க முடியும்? பிஜேபி ஒரு அஜெண்டாவோட வர்றாங்களோ தமிழர்களை. இது மாநில கட்சி அங்க எப்படி மாநில கட்சியோ இதோ ஒருத்தன் ஓட்டுக்காண்டி வேலைக்குன்னு அனுப்ப முடியுமா? இல்ல அந்த மாதிரி ஒரு அஜெண்டா இருக்குன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அஜெண்டா வச்சுக்கோங்க, குஜெண்டா வச்சுக்கோங்க. இப்ப வெங்கட் இருக்காரு, வெங்கட் வந்து ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர், உதாரணத்துக்கு சொல்றேன். கிடையாது, இதை நான் உண்மையா ஐ கண்டெம். சரி, ஏடிஎம்கே சப்போர்ட்டர் கிடையாது, நான் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தனியா கட்சி ஆரம்பிச்சு சொல்றேன். தயவு செஞ்சு உங்க காலில் விழுகிறேன், கேமராமேன் அவர் வச்சுக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒரு யாரோ ஒரு ஆள் சப்போர்ட் இருக்கு தமிழ்நாடுல ஒரு கட்சி
நம்ம வந்து வடநாட்டிலையும் கொடி நாடுறோம். உங்க ஏங்க குடும்பத்தோட நானே திரும்ப நாங்க பெங்களூர்ல போய் நிக்கிறதுக்கு நீங்க வந்து நம்ம கொடி நாட்டுறோம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்க வாங்கி கொடுத்துட்றோம், அங்க போய் டேபிள் தொடங்க, டேபிள் உங்க குடும்பத்தோட போறீங்க, நம்ம கட்சி வளர்க்குறோன்னு சொன்னா வளர்க்க முடியுமா? ஆப்கே மே பிஹாரி ஹே. சரி அப்படி விட்டுருங்க. இப்ப தமிழர்கள் வந்து பாம்பேல இருக்காங்க. இருக்காங்க. தமிழ் செல்வன் ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க பாம்பேல. அவர் பிஜேபி எம்எல்ஏ இருந்துட்டு போகுது. கேக்குறேன் நான் கேக்குறீங்களா மக்களே? இப்ப உங்களுக்கு சொல்றத கேளுங்க. பிஜேபி எம்எல்ஏ தமிழர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ தமிழர்களை கூப்பிட்டு நாங்க எப்படி தமிழ்நாட்டுல இருக்கோமோ அதே மாதிரி பாம்பேல நம்ம கொடி நாடுறோம்னு போய் அவங்களுக்கு தெரியல. பாம்பேல இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம சொல்ல வர்றேன். அதாவது அவன் வயிற்று பொழப்புக்குன்னு வர்றான். ஓகேங்களா? யாரு காசு கொடுக்குறாங்களோ ஓட்டு போட போறியான், அது வேற கதை. அவனா அதான் பண்றானா? நம்ம ஊர்ல அவனை சேவை செய்ய வாங்க வர்றான், அவனே வயிற்று பொழப்புக்கு வர்றான். 1000 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் வெங்கடேஷ் ஜி, சூப்பர் ஜி, யுவர் அச்சா நை ஜி நல்லா அர்த்தம். என்ன இங்கிலீஷ் ஹிந்தி இது? அச்சா நையா அச்சா ஹே. அச்சா ஹே ஹிந்தி தெரியுது, ஆனா ஹிந்தி தெரியாது. இந்தியா ஹே ஹிந்தி தெரியாது, போடா டிஷர்ட் போட்டுக்கிற ஹிந்தி மட்டும் நல்லா. அதுவெல்லாம் திரை மறைவில் நடக்கூடியதுன்னா சொல்லக்கூடாது. இப்போ கேளுங்க, சொல்லுங்க. அவன் வயிற்று பொழப்புக்கு வர்றான். நீ எவன் இதுல யாருக்கு ஆபத்து இருக்குன்னா நாம் தமிழரை தவிர யாருக்குமே ஆபத்து கிடையாது. ஓகேங்களா? நாங்க நாம் தமிழர் தாங்க ஆட்சிக்கும் வர போறது இல்ல, எம்எல்ஏவும் ஆக போல. ஏங்க அதனாலதான் சும்மா போற முயல் குட்டி எடுத்து சட்டைகள் விட்ட மாதிரி இருக்கு. முயல் அணில் சொன்னா முயல் தானே சொன்னோம். கேளுங்க, இதுல ஆபத்து ஒரே ஆளுக்குன்னா நாம் தமிழர் கட்சியை தவிர எந்த கட்சியும் ஆபத்து இல்லை. என் நண்பார்ந்த சொந்தங்களே. ஏன்னா அவர் வந்து தமிழன் ஓட்டு தான் வேணும், தமிழ் தேசியம் தான் வேணும்னு கிடக்குறாரு. மற்ற எல்லாரும் அப்படி கிடையாது. என்ன இப்ப பிஜேபியோட அஜெண்டா கிடையாது. அப்போ வட இந்தியர்கள் தமிழகத்துல வர்றது பிஜேபி அஜெண்டா. திருப்பூர்ல நிறைய பேருக்கு வேலை. பிஜேபினா நீ எங்க ஊர்ல அவன் இங்க வந்து ஓட்டு வாங்கி ஓட்டு போட்டோம்னா அவன் போய் பிஜேபி தான் டங்குன்னு அழுத்துவான். அது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? காங்கிரஸ் போடக்கூடாதா? அந்த மாதிரி காங்கிரஸ் போடக்கூடாது. காங்கிரஸ் ஆனா பப்புஜின் கிண்டல் பண்ண நான் வேடி போடுவான். பப்புஜின் அது அப்புறம் காங்கிரஸ் வட மாநிலத்துல ஆட்சியே பண்ணலையா? அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணிச்சா பண்ணலையா? 50 வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டுறீங்க நீங்க. மிரட்டி என்கிட்ட நீங்க சம்மதம். இப்போ 2 வருஷமா தான் 15 வருஷமா தான் 2 ஆட்சியில தான் 15 வருஷமா. கேளுங்க, என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? பிஜேபி சொல்றேன் நான். ஆமா 15 ஆட்சி 15 வருஷம் இல்ல 20 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான். யார் பண்ணா? காங்கிரஸ் 50 வருஷமா அவங்க. அப்ப அவன் என்ன பண்றான்? அவன் ஊழல் பண்ணல, அதனாலதான் அவன் காங்கிரஸ். அங்க இருக்கிறவன காங்கிரஸ் இங்க வளைச்சு போட வாய்ப்பு இருக்குல்ல. காங்கிரஸ் யாரோட கூட்டணி இருக்கு? டிஎம்கே. அப்ப அவன் ஓட்டு யாருக்கு போகும்? டிஎம்கே. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாய் இருந்தாரு, அவரோட ஒரிஜினல் பூர்வீகம் எங்கன்னா குஜராத். அவர் யாருக்கு இங்க ஓட்டு போடுவாங்கன்னா மோடிஜி தானே. டிஎம்கே ஓட்டு போடுவேன்றாரு. அவர் குஜராத் பாய். அவரை கேட்டா நான் டிஎம்கே ஓட்டு போடுவேன்றாரு. அவர் இன்னைக்கு நேத்து வரல, அவர் 15-20 வருஷமா சென்னையில இருக்காரு. குஜராத்தின் சிறுபான்மை ஓட்டுகளும் டிஎம்கேவுக்கு தான் வந்து விழுகிறது. நீங்க அதாவது ஓட்டு போற எதுக்கு ஒரு பாய சொல்றீங்க நீங்க? இப்போ ஒரு பஜன்லால சொல்லிருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல பாய் வந்து பிஜேபிக்கு தான் போடுவான், அதனாலதான் நீங்க சொல்லல. சரி பஜன்லால போய் கேட்போம், நம்ம போய் கேட்போங்க. பஜன்லால உண்மையை சொல்ல மாட்டாங்க. பஜன்லால இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நாங்க ராஜஸ்தான்ல கேக்குதான் போடுவோம். பஜன்லாலோட பூர்வீகம் எதுங்க? பஜன்லால் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல யாருங்க ஆட்சி பண்றாங்க? ராஜஸ்தான்ல காங்கிரஸ் இருக்குங்க, அங்க மட்டும்தான் இருக்கு. பாவம் 2-3 ஸ்டேட்ல இருக்காங்க, அவங்க இருக்க கூடாதா? நீங்க தானங்க சொன்னீங்க யாருக்கு ஓட்டு போடுவான்னு. அப்போ அவன் காங்கிரஸ் எப்படிங்க ஜெயிக்க வச்சான்? லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஓட்டுவோம். நீங்க தான் சொல்றீங்க 100-200 வேலைக்கு வரேன். 1000 ரூபாய் கொடுத்தா அப்படியா ஜி ஓட்டு அச்சா நகி ஜி ஓய் ஹே ஜெய் மறுபடியும் அச்சா நகி அச்சா ஹே தெரிஞ்சு ஹிந்தி வார்த்தை மட்டும்தான். புரியுதா? ஹிந்தி இப்பதான் கத்துக்கிட்டு அப்ப வந்து வட இந்தியர்களோட வருகை வந்து பிஜேபியோட அஜெண்டா கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இத்தோட நம்ம இந்த நிகழ்ச்சி இதுக்கு மேல வந்து நம்ம போனோம்னா ரொம்ப இல்ல. எனக்கு வேற அரவிந்த் கெஜ்ரிவால் போன் வந்துட்டே இருக்கு, அவர்கிட்ட பேசணும் நானு. அதனால வட இந்தியர் தானங்க தமிழக மக்களே. இவரு வந்து அவர் டெல்லி இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க வந்து நேரு, அம்பேத்கர், விவேகானந்தர், அப்புறம் வந்து மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவங்க எல்லாம் வட இந்தியா. கொல்கத்தா வட இந்தியன், கொல்கத்தா வேற, வட இந்தியா வேற. வட இந்தியா வேற. அது வந்து ஈஸ்ட். வட கிழக்கு. தமிழ்நாடு பெஸ்ட், அது கிழக்கு இந்தியா. சரி சச்சின் டெண்டுல்கர், எம்எஸ் தோனி எல்லாம் வட இந்தியர்கள் இருக்கிறாங்க தான். அது வேற கணக்கு. ரோஹித் சர்மா அது வேற கணக்கு. அந்த கணக்கு இங்க வராது. இவர் சொல்றபடி பார்த்தா நம்ம ஆளுங்க வந்து
சரக்கு அடிச்சு மல்லாக்க படுத்துறான், வேலை பார்க்க மாட்டேறான். அவன் வந்து உருப்படியாக வேலை பார்க்குறான்னு சொல்கிறாரு. ஆனால் வட இந்தியர்களால் வந்து நஷ்டமும் இருக்குது, லாபமும் இருக்குது. அதனால் உருப்படியாக எல்லாரும் வேலைக்கு போய் பொழப்பு போகிறது தான் நல்லது. சரிங்களா? அப்புறம் இப்படிலாம் வந்து கேட்க வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்காக பேச போய் என்ன அது. அதனால் வந்து வட இந்தியர்கள் பச்சா நீங்களும் உருப்படியாக வேலை பாருங்கள், யாரையும் எதுவும் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. சரிங்களா? ஒரே விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். வட இந்தியன் வந்து இங்கே தேவை இருக்குங்காட்டி வர்றான், வேலை வாய்ப்பு அவனுக்கு தேவை இருக்குன்னு வரான். நம்ம ஆளுங்களும் சம்பளம் கம்மியாக வாங்குறான்னு சொல்லி அவனை வேலைக்கு வைக்கிறான். அதனால நான் சொல்றது என்னன்னா, இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிங்களா? ஒண்ணு என்ன, நான் எல்லாமே முக்கியமான பாயிண்ட், நான் எல்லாமே வந்து யூகத்துல சொல்றேன் கிடையாது. இல்ல பிராக்டிக்கலா இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. பிராக்டிக்கலா நடந்த சம்பவங்களை வச்சுதான் நான் சொல்லுவேன். இல்ல இருங்க, சைக்கிள் கடையில் நடந்த சம்பவத்தை சொன்னேன். ஆமா, ஒரு பீகாரி நல்லா வேலை பார்த்தியாங்க. ஆமா ஆமா, நான் வந்து யூகத்துல சொல்றேன், நடந்த உண்மை. எனக்கும் ஒரு சம்பவம், சைக்கிள் கடை கூட நம்ம ஏரியால இருக்கு, காட்டுறேன். இருங்க, இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாரு. என் ஃப்ரெண்டு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சேலத்தில் வந்து கயிறு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறான். பேங்க்லலாம் லோன் வாங்கி எல்லாம் செஞ்சு போடுறான். ஓகேங்களா? இப்போ கயிறு கம்பெனிக்கு ஆள் தேவை. அவனால் ப்ரொடக்ஷனு, அதாவது ரா மெட்டீரியலை வாங்கி அதை வந்து கயிறாக்கி போய் சந்தையில் விற்கணும். அப்போ இவன் தயாரித்து விற்கிற ரேட்டு இவனுக்கு கட்டுப்படியே ஆகலை. இப்போ கட்டுப்படி ஆகலை அப்படின்றப்ப அவனுக்கு சம்பளத்துக்கு கம்மியாக ஆள் வேணும்ன்ட்டு ஒரு நாளைக்கு வீடு, அதாவது இவங்க இருக்காங்களா வட இந்திய குடும்பமாக கூப்பிட்டு வீடு வாடகைக்கு எடுத்து அவளை உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தரேன்னா. என்ன கொடுமை கேளுங்க. அந்த சம்பளம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. 300 ரூபா சம்பளத்துக்கு எவனும் வர மாட்டேன். வீடு ஃப்ரீங்க, வீடு ஃப்ரீயா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சாப்பிட முடியுமா? கேளுங்க. அவனுக்கு கட்டுப்படி ஆகலை. கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுக்க போறான். இருங்க, கட்டுப்படி ஆகலை. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, நம்மால யாருன்னா போயிருப்பானே 250 ரூபாய்க்கு சடவுன் பண்ணிட்டான். கம்பெனியை சடவுன் பண்ணிட்டு இப்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த கயிறு கம்பெனி நீங்க ஆரம்பிச்சா என்ன பண்ணிருப்பீங்க? நான் ஆரம்பிச்சா நல்லபடியா தான் கொண்டு போவாங்க. முயற்சியோட கொண்டு போவேன் நான். அதுதான் குடும்பத்துல ஆளெல்லாம் வந்து வேலைக்கு சேர்த்து எல்லாரையும் பண்ணி ஒரு வழி பண்ணிடுவோம். வட இந்தியனை சேர்க்காம நீங்களே பண்ணிடுவீங்களா? வட இந்தியன் எதுக்குங்க சேர்க்கணும்? இப்ப அந்த கயிறு வாங்கினா வச்சானா உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சரி பண்ணுவீங்களா? அவங்க உங்க ஃப்ரெண்டுக்காக நான் சரி பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை நான் சரி பண்ணுவேன். புரியுதுங்களா? அதாவது ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தாலே வட இந்தியர்கள் தான் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது வட இந்தியர்கள் இல்ல, அவன் வட இந்தியர்களும் கிடைக்காம கம்பெனி முடிட்டான். உண்மை, உங்க நண்பரோட புத்திசாலித்தனம். நீங்க சொல்றீங்கல்ல சம்பளம் வந்து எவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் வாங்கி வேலை செய்வான். இந்த சம்பளம் கொடுமை பாருங்க. 300 ரூபாய் யாருங்க தான் வேலைக்கு வருவான்? நீங்க தானே சொன்னீங்க வட இந்தியா ஓசியா கூட அவங்க வேலை வைப்பேன், அவனுக்கு சோறு போட்டா போதுன்னு. இந்த மாதிரி ஒரு டைலாக் நான் சொல்லவே இல்லை. அந்த நீ எல்லாம் இங்க பெரும்பாலும் இருக்கிற மக்களோட தாட்டே அதுதான். உங்களை மாதிரி தான். வட இந்தியா ஓசியா கூட வேலை வைப்பேன், அவனுக்கு வீடு வாசல் கொடுத்தாலே போதும், ரேஷன் அரிசியை கொடுத்தா தின்னுட்டீங்க. அப்படி கிடையாதுன்ற நானு. அவனும் நல்ல சம்பளம் இருந்தாதான் வேலை பார்ப்பாங்கிற. வட இந்தியர்களுக்கு நல்ல சம்பளம் இருந்தாதான் வேலை பார்ப்பார்கள். அதே மாதிரி நம்மளும் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு ஒழுக்கமா வேலையை செஞ்சோமா கஞ்சி குடிச்சோமான்னு இல்லாம 2 நாள் வேலைக்கு போக 4 நாள் மல்லாக்க படுக்க சன்னியை போட்டு படுத்துக்கிறாங்க. ஏங்க நம்ம ஆட்கள் வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் பணம் கொடுக்க அவங்க பாக்குறாங்க. அவங்க என்ன தமிழக அரசு? ஆமா, அவங்க குடிச்சாதானே அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வரும். என்ன தொலைநோக்கு பார்வையா நீங்க யோசிச்சு பார்க்கணும் மக்களே. இந்த கருத்து என்னோடது இல்ல, அவரோடது. தமிழ்நாடே வந்து சாராய கடை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். இந்த மாதிரி நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தமிழக மக்கள் ஒரு பொதுநலம் கருதி இருப்பாங்க. அவங்க 2 நாள் வேலைக்கு போறான், 2 நாள் என்ன 1 நாள் வேலைக்கு போறான், நைட்டு ஒரு 150 ரூபாய்க்கு போடுறான், தூங்குறான், மறுபடியும் போறான், மறுபடியும் ஒரு கடினமா உழைக்கிறாங்க. நம்ம ஊர் ஆளு இதுதான் சொல்றேன். அவனுக்காகவும் அரசாங்கத்தான் உழைக்கிறான், வரி கட்டுறான். நான் சொல்ல வர கேளுங்க. வட இந்தியனும் குடிக்கிறான், ஆனா வேலைக்கு வட இந்தியனும் குடிக்கிறான், ஆனா வேலைக்கு வர்றான். ஏன்னா அவனுக்கு இது வந்து வெளிநாடு மாதிரி. இங்க இது வந்து வெளிநாடு மாதிரி. அவன் என்ன பண்றான்னா, இங்க பொழைக்க வந்திருக்கிறோம். பஞ்சாப்ல இருந்து வரவனுக்கு தமிழ்நாடு வெளிநாடா? ஆமா, இது வந்து ஒரு காலத்துல வெளிநாடு தாங்க. இது இன்னைக்கு தாங்க மாநிலம். லெமூரியா கண்டம் இது ஒரு நாடு அவனை பொறுத்தளவுல. அங்கிருந்து வர்றோம் நம்ம. இப்ப நம்ம ஊர் சிங்கப்பூர் போயிட்டு நான் வேலைக்கெல்லாம் போக முடியாது, சரக்கு அடிச்சு படுப்பானா என்ன பண்ணுவேன், வேலை பார்ப்போம். அதான் அது மாதிரி இங்க வர்றியா, வந்ததுக்கே வேலைக்கு தான் வந்திருக்கிறோம். சில பேர் திருடத்துக்கும் வராங்க, கொலை பண்றதுக்கும் வராங்க, பாலியல் வன்கொடுமை பண்றதுக்கும் வராங்க, பானிபூரி இருக்கிறதுக்கும் வராங்க, பான்பராக போடுறதுக்கும் வராங்க. அதே மாதிரி நம்ம ஊருக்காரனா அங்க போய் அதான் பண்ண போறான்றீங்களா? இருங்க அவர் தான் பண்றாரு. நம்ம ஊருக்காரன் சிங்கப்பூர் மலேசியாலாம் போறதுக்கு, கொலை பண்றதுக்கு, இது பண்றதுக்கு தான் போறான்றீங்களா? இல்ல நம்ம ஊருக்காரங்க போறான்னு நான் சொல்லலைங்க நானு. அது மாதிரி அப்ப அங்க பண்றவங்களாம் யாரு? அங்க நம்மளால பண்ணிருப்பான், அவனுக்கு ஜெயில இருப்பான். அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? வர்றதே இதுக்கு தாண்டி
இடையில கூட அந்த மாதிரி ஆட்களும் வராங்க, பெரும்பான்மை அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்ல வரேன் நான். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நண்பரோட கருத்துப்படி ஸ்டேட்டுக்கு யார் வேலைக்கு போனாலும் அது ஸ்டேட்டா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தீவா இருக்கட்டும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க வந்து பப்ளிக் பிளேஸ்ல சரக்கு அடிச்சுட்டு அலும்பல் பண்றது நம்ம ஊர்ல வந்து சகஜமா போச்சு. இதே நீங்க கேரளாவில் போய் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களையும் பண்ணுவாங்கல்ல, அங்க சேட்டை அங்க ஸ்ட்ரிக்டா இருக்கும், சேட்டும் அதிகம் சேட்டையும் அதிகம். இப்ப நம்ம மாநிலத்துல சரக்கு வாங்குறீங்களா, கடையில போய் சாராயம் வாங்குறீங்கல்ல, அதுக்கு பில்லு கொடுக்குறாங்களா? நான் இது வரைக்கும் குடிச்சது இல்லை. கேளுங்க, இல்ல குடிச்சவங்கள கேளுங்க, பில்லு கொடுக்குறாங்களா? பில்லு கொடுக்குறாங்களா? ஆனா கேரளாவில் பில்லு இருக்கு, வரிசையில் நிற்கணும் சரக்கு வாங்கணும்னா. அங்க கள்ளுக்கடை அனுமதி இருக்கு, நம்ம மாநிலத்தில் இருக்கு. அதெல்லாம் கல்லு இருங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது ரெண்டாவது கதை, அது வேற தனி டிபார்ட்மெண்ட். ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சட்ட திட்டங்கள் நம்ம மாநிலத்தில் கிடையாது. நம்ம மாநிலத்தில் இருக்கிற சில நம்ம மாநிலத்தில் லாட்ரி கிடையாது, கேரளாவில் லாட்ரி இருக்கு. இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு, இல்லீகலுங்க. அது இல்லீகல். சரி கேளுங்க, சொல்ல வரதை கேளுங்க. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மாநிலம் வந்து அவங்க போடுற சட்டத்திட்டங்களை வச்சுதான் அந்த மாநிலத்தை பாதுகாப்பு வச்சுக்க முடியும். அவங்க வந்து பாதுகாப்பு இது, அதாவது என்னன்னா, ஒரு கொலை இது, அதே மாதிரி தற்கொலை கூட ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்துக்கிறான்னா, இப்ப வந்து சூதாடி தற்கொலை பண்ணா அந்த சூதாட்டத்தை தடுக்க வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்கு? அரசாங்கத்தை தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் நம்ம டாக்ஸ் பே பண்றோம். அப்ப இப்ப எதுக்காக லாட்டரியை தடை பண்ணாங்கன்னா, அதனால சில குடும்பங்கள் சீரழியுது அப்படின்னு தடை பண்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும்னு இங்க போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக? தற்கொலை பண்ணிக்கிறான்ட்டு. அது மாதிரி கொலை பண்ணாலோ கற்பழிப்பு நடந்தாலும் இங்க ஊர் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு, அதை ட்ராக் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காண்டி ஒருத்தர் வேலைக்கு வர்றான், அவன் வர்றதே இதுக்குத்தான், அவனை வரவே விடக்கூடாதுன்னா, அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது. நான் கேரளாவுக்கும் போகக்கூடாது, மும்பைக்கும் போகக்கூடாது, சிங்கப்பூருக்கும் போகக்கூடாது. நான் இங்கேயே இருந்து நான் சட்டிப்பானை கழுவிக்கிட்டு நான் வாட்டுக்கு கட்டடம் கட்டிக்கிட்டு டேபிள் தொடச்சிட்டு இருக்க போறேன். இருக்க முடியுமாங்க? முடியாது. அதாவது உயிரினமா பிறந்த எந்த உயிரினம் நகர்ற உயிரினம், நகர்ந்து போற உயிரினம், எந்த உயிரினமா இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து பிழைக்காது. அது மனிதனா இருக்கட்டும், இல்லை 4 கால் இருக்கிற ஆடு மாடா இருக்கட்டும், இல்லை யானையா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், அது ஒரே இடத்துலலாம். ஏன்னா அது நகர்ற உயிரினம். மரம் மட்டும்தான் நின்ன இடத்துலயே இருக்கும். ஓகேங்களா? நடந்து போற உயிரினம் இறை எங்க கிடைக்குதோ அங்க நடந்து போய் தான் சாப்பிடும். இங்க வந்து இப்ப சென்னையில வந்து நம்மளுக்கு வாழ வழி இல்லை அப்படின்னா, எனக்கு பரவாயில்ல, சென்னையில தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என் பூர்வீகம் பண்ணு உட்காந்துருப்போமா? எங்க கிளம்பி போவோம்? எங்க கிடைக்குதோ எங்க இறை கிடைக்குதோ அங்க நோக்கி நகருவோம். எங்க பஞ்சம் இல்லையோ அங்கதான் நம்ம நகருவோம். அப்படித்தான் தமிழ்நாட்டு ஆளுங்க வெவ்வேறு நாட்டுல போய், ஒரு சவுத் ஆப்பிரிக்கா, ஒரு சிங்கப்பூர், மலேசியா, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இலங்கை எடுத்துக்கலாமே. இலங்கை ஒரு காலத்துல, இலங்கையில இருந்து எத்தனை தமிழர்கள் உலகம் ஃபுல்லா பரவி இருக்காங்க அந்த போருக்கு. அதான் சொல்றேன். அப்ப ஒரு பாதுகாப்பு வேணும், நம்மளுக்கு உணவு வேணும், இதெல்லாம் இருக்கிற எந்த இடம் சேஃபோ அங்க நம்ம நகர்றோம். இப்ப நான் ஏன் சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன்? எங்க ஊர்ல என்னோட வேலை வாய்ப்புக்கு எங்க ஊர்ல கிடையாது. நான் எங்க ஊர்ல இருந்துட்டு கேமரா அசிஸ்டன்ட் இருக்க போறேன். அவன் எங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்கான்? சிவாஜில படம் எடுத்துட்டு இருக்கானா? இல்ல. ஏன்னா வீடியோ கவரேஜ் எடுக்கணும் போலாம் நான். கரெக்டா இல்லையா? ஆமாங்க. அப்ப எனக்கு சினிமா பிடிச்சிருக்குன்னா சினிமாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, எங்க சினிமா இருக்கும்? மதுரையில கூட கிடையாது. மதுரையில பண்றேன் எல்லாம் ஆரம்பிச்சு சினிமா மாடர்ன். மதுரை கிடையாது, அது சேலம். மதுரை பக்கத்துல தானே மதுரை, கோயம்புத்தூர், சேலம். இப்ப சேலத்துல இருக்கா மாடர்ன்? கிடையாது. அப்ப இல்ல. அப்ப சேலத்துக்காரன் எங்க போறான்? சென்னைக்கு தான் வரான். எங்க எனக்கான வேலை கிடைக்குது, எங்க எனக்கான உணவு கிடைக்குது, இது நோக்கி நகர்றது தான் எல்லா உயிரினமும் பண்ற ஒரு ஜெனட்டிக் ஃபார்முலா. இது வந்து நம்ம மரபுலயே இருக்கு. ஓகேங்களா? இங்க அப்படி நகர்ந்து வர ஆட்கள் வந்து வேலையை மட்டும் பார்த்துட்டு உருப்படியா போங்கன்ற சொல்றதா மக்களிடம். கண்டிப்பா. ஏங்க நீங்க எங்க வேணாலும் வேலைக்கு போங்க. இப்ப நான் வந்து ஒரு குற்றம் பண்றேன், சென்னையில ஒரு குற்றம் பண்றேன், இவன் தமிழன் தான்டா, போடா வட இந்தியனா தான் அவனை பிடிப்பேன்னு சொல்லுவானா? யாரா இருந்தாலும் பிடிச்சி சாத்துவான். எதுக்கு அந்த வேலையை பார்த்து உடன்பிறப்புனா கொஞ்சம் யோசிப்பாங்க. அது அரசியலே, அது வேற கதை, தெரியாது. அப்ப அதான் சொல்ல வரேன். எங்க வேணாலும் என் வேலையை மட்டும் நான் பார்த்தா எவனை எதுவும் சொல்ல போறது இல்லை. எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கும்போது ஓவர் டைம் பார்த்தாத்த இங்க சாத்துவீங்க. ஓகேவா? ஓவர் டைம் பார்த்து தான் சாத்துவோம். அது கரெக்ட். அப்ப அதுக்கு தகுந்து நம்ம இருக்கணும். ஓகேங்களா?
நீங்கள் எந்த இடத்துல ரூல்ஸை ஒருத்தன் பிரேக் பண்ணுறானோ அவனை தட்டி வைக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. நான் எந்த அரசாங்கம் ரூல்ஸ் பண்ணணும்னு சொல்லி தான் சில கட்சிகள்லாம் இருக்குது. அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி, அப்படி திருப்பி அடித்தா இவனும் திருப்பி அடிப்பான். அது வேற கதை. நீங்கள் எப்போ ஒருத்தனை அடிக்கணும் அவனை கட்டுப்படுத்தணும்னா அது திருப்பி அவன் கட்டுப்படுதான். அது வந்து என்னோட சீக்கிரத்தில் முடிகிற பஞ்சாயத்து கிடையாது. சீக்கிரம் முடிகிற பஞ்சாயத்து என்னன்னா கவர்மெண்ட் தலையிட்டு சமாதானப்படுத்துறது தான். ஓகேங்களா? இதுதான் அரசாங்கம் தலையிட்டு நம் நாட்டுக்கு நம்ம ஊருக்கு வரக்கூடிய வட இந்தியர்களுக்கான பொறுப்பையும் கடமையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து அவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு உறுதி செய்யணுன்றது தான் நண்பருடைய கருத்து. அதனால யார் வேணா இங்கே வேலைக்கு வாங்க, பானிபூரி கடை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கடை மட்டும் போடுங்க, மற்ற வேற எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது. சேட்டை பண்ணா சும்மா இருக்க முடியாது. இத்துடன் இன்றைய அரசியல்வாதத்தின் ஒரு நிறைவு பகுதி நெருங்கிவிட்டோம். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஃபேக் நியூஸ் தமிழ் சேனல். பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ். இங்கே சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.